முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வீடியோ பதிவுகளை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவில் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் போய் அபிராமி அந்தாதி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் அபிராமி அந்தாதியிலிருந்து இருக்கக்கூடிய 40வது பாடலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பூர்வ புண்ணியம் பலன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அபிராமி அன்னைக்கிட்ட போக முடியும். எந்த ஒரு தெய்வத்தையுமே நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்ம போக முடியும் அப்படின்னா நமக்கு பூர்வ புண்ணியம் பலன் இருந்தால் தான் நம்ம கடவுள்கிட்டேயே நம்ம போக முடியும். அவங்களோட பாத அடியில் நிழலில் நம்ம போய் சரணாகதி அடைய முடியும். அப்போ இந்த பாடலை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணிங்கன்னா அபிராமி அன்னையினுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இப்போ பாடலை பாராயணம் பண்ணலாம். வால் நுதல் கன்னியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதனெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கன்னியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணம் அன்றோ முன்செய் புண்ணியமே. அதாவது நான் பூர்வ புண்ணியத்தில் செய்த புண்ணியந்தான் என்னோட அபிராமி அன்னையை நான் வணங்க முடியும், கிட்ட நெருங்க முடியும். இப்பொழுது விளக்கத்தை நம்ம பாராயணம் பண்ணலாம். ஒளி பொருந்திய நெற்றியுடையவள் அபிராமி. ஒளி பொருந்திய நெற்றியுடையவள் அபிராமி. தேவர்களும் வணங்க வேண்டும் என்ற நினைப்பை உண்டு பண்ணக்கூடியவள். தேவர்களும் வணங்க வேண்டும் என்ற நினைப்பை உண்டு பண்ணக்கூடியவள். அறியாமை நிறைந்த நெஞ்சுடையார்க்கு எளிதில் புலப்பட மாட்டாள். அறியாமை இல்லாதவர்களுக்கு நெஞ்சில் அவள் புலப்பட மாட்டாள். என்றும் கன்னியானவள், என்றும் தூய்மையானவள். இப்படிப்பட்டவளை நான் அண்டிக் கொண்டு வணங்க எண்ணினேன். இத்தகைய பெருமை வாய்ந்த அபிராமி அன்னையை பாதத்தில் அண்டி நான் வணங்க எண்ணினேன். இதுவே நான் முற்பிறவிகளில் செய்த புண்ணியமாகும். அதாவது அபிராமிப்பட்ட என்ன சொல்கிறான்னா, நான் முற்பிறவியில் செய்த புண்ணியந்தான் அபிராமி அன்னையை நான் வணங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு. உண்மையிலே அது கண்டிப்பாக உண்மையான வார்த்தை, சத்தியமானது. ஏன்னா நம்மளோட பூர்வ புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கடவுளை நெருங்க முடியும். இந்த பாடலை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாராயணம் பண்ணுங்கள். பொதுவாக வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செய்யும்போது பாராயணம் பண்ணுவது சிறப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் அபிராமி அந்தாதி